சத்தமாக சொல்லுங்க மேன். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி கழுத புலி மாதிரி சொன்ன இந்திய ஜனநாயக புலிகள்ங்கிற ஒரு ஆவேசம் வர வேணாமா? எளியவர்களுக்கான அரசியல் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதிரடி அரசியல், தடாலடி பதவிகள். எல்லாருக்கும் பதவி வேணும். ஒருத்தங்களே ருசிச்சுட்டு இருக்கிறத அனுமதிக்க முடியாது. ஐயா சீமான் ஐயா ஆரம்பிக்க 2009 ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி 1992 அரசியலுக்கு வந்துட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு கணக்கு போட்டுக்கோங்க. நாளைக்கு அவர் தொடங்குறார், இவர் தொடங்குறார், அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. 40 வருஷமாக நான் அரசியலில் இருக்கேன். தம்பி விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் மற்றவங்க மாதிரி சீப் அரசியல்லாம் பண்ண விரும்பலை. அவர் கோர்ட்டில் பிஸியாக இருக்கார். ஐயா இது நாங்கள் இறங்கிட்டோம். நீங்கள் தள்ளி விடாட்டியும் கூட நாங்கள் விழுந்து நீச்சல் அடிச்சுட்டு கப்போடு வருவோம். முழுக்க முழுக்க இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கும். ஆட்சியில் எல்லா எளியவர்களையும் பதவியில் அமர வைக்கிறதா தான். ஆனால் அது ஒரு உணவாக பார்க்கும் பட்சத்தில் அதை புட்டியில் அடித்து நல்லபடியாக பண்ணி இப்படி அடிமையானவர்கள் அதை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு அது ராமராஜ்யம், என்னுடையது ராவணராஜ்யம். ராவணன் இல்லாமல் ராமாயணம் முழுமை பெறாது. திரிசா நயன்தாரை பற்றிலாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு. அதை சூட்சமமாக எல்லாத்தையும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லிட்டோம். இராணுவ பலத்தோட வேங்கை புலியோட பாய்ச்சலில் பாயும். எளியவர்களுக்கான அரசியல் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதிரடி அரசியல், தடாலடி பதவிகள். எல்லாருக்கும் பதவி வேணும். ஒருத்தங்களே ருசிச்சுக்கிட்டு இருக்கிறத அனுமதிக்க முடியாது. நாங்கள் இரவு பகலாக பல மாதங்களாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதற்கான தளம் வந்துருச்சு. சரிங்களா? முதல்ல எல்லாருக்கும் அதிகாரத்தில் அமர வைக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த காஸ்ட் சென்சஸ் அன்னைக்கு சொன்னேன். அது இந்தியா முழுமைக்கும் உடனடியாக நடத்தப்படணும். ஐயா சீமான் ஐயா ஆரம்பிக்க 2009 ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி 1992 அரசியலுக்கு வந்துட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு கணக்கு போட்டுக்கோங்க. 92 பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்து 3-4 வருஷங்களாக பயணித்தேன். நானாக வெளியே வந்துட்டேன். அப்போயே நான் அரசியலில் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் 1999 புதிய தமிழகம் சார்பாக இதே பாராளுமன்ற தொகுதியில் போட்டிகிட்ருக்கேன். 1 லட்சம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து 2009 10 வருடம் கழித்து 2009 திருச்சியில் தனியாக நான் நின்னேன், தோத்துட்டேன். அதற்கு பிறகு 2010 1999 2009 2019 எத்தனை ஆண்டுகள் பாருங்கள். 19 நாம் தமிழர் கட்சியின் மூலம் போட்டிட்டேன். 55,000 சொச்சம் ஓட்டுகள் வாங்கினேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்க போகிறதா தகவல் வந்துருக்கு. அதுக்காக நான் என்ன ஓடி போய் பதிக்கணுமா? அது நாளை. இப்போ அவர் கோர்ட்டில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கார். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தட் மீன்ஸ் கோட். எங்களுக்கு இப்போலாம் கோட்டுனாவே ஒரே பக்கரா தான் வருது. அடுத்து பிரியாணி போட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். நாளைக்கு அவர் தொடங்குறார், இவர் தொடங்குறார், அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. 40 வருஷமாக நான் அரசியலில் இருக்கேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிட்ருக்காங்க. எங்கள் அஜெண்டா வந்து அதுதான். மீனவர்கள் ஒருத்தங்க கூட தாக்கப்படக்கூடாது, தனி சுதந்திரமாக செயல்படணும், மிகப்பெரிய தன்மானத்தோடு வாழணும், மாணவர்களுக்கு இந்த நீட்டை தூக்கணும், சிறைவாசிகளை விடுதலை செய்யணும். அப்புறம் அந்த தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் முழுக்க இதை இந்தியா முழுக்க கொண்டு போகிறோம், எல்லா மாநிலத்துக்கும். இதில் பொறுப்பாளர்களாக பல மாநிலத்தவர்கள் இணைய இருக்காங்க. இது இராணுவ வேகத்தில் இனிமேல் போகும். அப்போ கம்பேர் எல்லாம் பண்ண வேணாங்க. நான் வந்து சும்மா இந்த அரிசி மூட்டை, கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் தீனிகள் கொடுக்கறதுக்காக நான் இங்கே நோட்டு புத்தகம் கொடுக்கறது, இதுக்காக நாங்கள் அரசியல் பண்ண வரலை. தம்பி, அந்த பிஸ்கட் பாக்கெட் கீழே கிடக்குது, எடுங்க. உணவு பாக்கெட் கீழே இருக்கக்கூடாது, அதை எடுங்க. இல்லை கீழே கிடக்குது, உணவுப் பொருள் மிதிப்படக்கூடாது. அதெல்லாம் நம்ம அவங்க மக்கள் அப்படியெல்லாம் நான் சொல்லலை. தம்பி விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் மற்றவங்க மாதிரி சீப் அரசியல்லாம் பண்ண விரும்பலை. அவர் கோர்ட்டில் பிஸியாக இருக்கார். ஐயா இது நாங்கள் இறங்கிட்டோம். நீங்கள் தள்ளி விடாட்டியும் கூட நாங்கள் விழுந்து நீச்சல் அடிச்சுட்டு கப்போட வருவோம். ஆமாம், யாரோடையும் நாங்கள் பயணிப்போம். எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அதிரடி அரசியல்,
தடாலடி பதவிகள், எளியவருக்கான அனைவருக்குமான ஆட்சி அதிகாரம், ஏழைகளின் இந்திரலோகம், ஏழைகளின் இந்திரலோகம், டிடிஐ சத்தமா சொல்லுங்க, இந்திய ஜனநாயக புலிகள், சத்தமா சொல்லுங்க மேன். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி. கழுத புலி மாதிரி சொன்ன இந்திய ஜனநாயக புலிகள்ங்கிற ஒரு ஆவேசம் வர வேணாமா? பசியில் இருக்கோம், நாங்கள் பார்த்து பார்த்து பசியில் இருக்கோம். எங்களை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க, இனிமேல் விட மாட்டோம். வேற ஆமா, இங்க நாங்கள் சினிமாவில் நடிக்கலான்னு எல்லாம் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. போமேன், அது என் பொழப்பு. இந்த நாளைக்கு கூட ஷூட்டிங் இருக்குது, என் பொண்டாட்டி பிள்ளைய நீயா காப்பாற்றுவ? போமேன், அது உண்மைதான் நீங்கள் கேட்குறது. அது இதில் தீவிரமாக இறங்கிருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, இந்த தேர்தலுக்கு பிறகும் என்னுடைய பயணம் சாவர நொடி வரைக்கும் முழுக்க முழுக்க இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கும். ஆட்சியில் எல்லா எளியவர்களையும் பதவியில் அமர வைக்கிறதா தான் இருக்கும். மறுபடியும் நீ இப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னப்பா பண்றது? போன தடவை திரிசாவை வச்சு இந்த பக்கத்துல இருந்து என்னை மாட்டி விட்டீங்க. ஐயோ ஐயோட இதை நான் அவை குறிப்பிலிருந்து எடுத்து விடுகிறேன். ஏன்னாக்க ஏதாவது ஒரு அரை கோடி ஒரு கோடி வரும், அதை கெடுத்துறாங்க. கட்சி நடத்த காசு வேணாமா ஐயா? வாங்க வாங்க, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சப்போர்ட்டுக்கு நாங்கள் யார்கிட்டையும் போக மாட்டோம். இரு கதவுகளும் திறந்தே இருக்கின்றன. நாங்கள் எல்லாரையும் இப்போ பார்க்க இருக்கோம், எங்களுடைய குழுவினர் சந்திக்க இருக்காங்க. அதனால யாரையும் நான் தாழ்த்தியோ உயர்த்தியோ சிறுமைப்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் கூட்டணி எது அமைதோ அவர்கள் கூட நாங்கள் பயணிப்போம். கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கும் போதும் கட்சி பணி தான் அதிகமா இருக்கும், நடிப்புல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கும்னு சொன்னாரு. வந்து அவர் திரைக்கலையில தான் அதிகமா கவனம் செலுத்துறாரு. வருங்காலங்கள் நீங்களும் அப்படி முடியாது. இப்போ இருக்கிற படங்கள் எனக்கு வர்றதை நடிக்கலாம். ஆனால் இப்போ தீவிரமாக இறங்கின பிறகு நம்ம அதில் இறங்குறது எப்படி சாத்தியம்னு தெரியல. ஏண்டா எனக்கு இப்போ இந்த முன்னெடுத்தாச்சு, கால் வச்சாச்சு. இறுதி நாட்கள் இப்போ இருக்கிறதுல எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ தெரியாது. வாழ்ந்த நாட்கள் அதிகம், வாழ போகிறது ரொம்ப குறைவு இல்லையா? இது ஐயா எங்கே பிரான்சிஸ் அவர் உதித்த முத்துக்கள். ஆமாம், 75 வயசு, என்னோடய காசாளர். அந்த மாதிரி உண்மையாகவே முழுக்க முழுக்க நாட்டுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கோம். உங்கள் ஆதரவு வேணும். நன்றி. ஒரு லாஸ்ட் கேள்வி, வால் போஸ்ட்ல நீ கோட் ஷார்ட் போட்டு இருக்கீங்க. மற்றவங்கள மாதிரி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், போஸ்டர்ல கொஞ்சம் வித்தியாசமா அரசியல் வச்சு கையெழுத்து கும்பிடுற மாதிரி அந்த மாதிரி வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல? நல்லது. சகோதரர் என்ன சொல்றாரு, ஓட்டு வாங்க போறீங்க, நீங்க இப்படி கும்பிட்ற மாதிரி ஏன் போடல? திரிசா கூட இருந்த படத்தையே ஏன் போட்டிருக்காங்க? இழுக்கிறாரேப்பா, நான் என்னப்பா பண்றது? பதில் சொல்ல விடுங்க. இன்னும் சொல்லலைங்க, தள்ளுப்பா, அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. அது நானாக இருக்க விரும்புகிறேன். நான் கோவணம் கட்டிக்கிட்டு காலையில் வயக்காட்டில் இருந்தாலும் நான் எப்படி இருப்பனோ அப்படி தான் இருப்பேன். ராத்திரியில் லுங்கி கட்டிக்கிட்டு படுத்து தூங்குவேன் இல்லையா? நமக்கு வேலை செய்யலை, அதுக்கேற்ற உடைகளை உடுத்திருப்போம். அந்த வெள்ளுடை அணிந்து இதுதான் அரசியலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மக்களுக்கு தெரியும் இல்லையா? மனசு வெள்ளையாவா இருக்கு, மனசு வெள்ளையாவா இருக்கு. மது அமலுக்கா? மது விலக்கு தெரியாம சொல்றேன். மது விலக்கு எங்களது முழு மது விலக்கு தமிழ்நாட்டில். ஆமா, அவரை திருத்துறதுக்காக தான் நாங்கள் வச்சிருக்கோம். அதாவது மதுவை ஒழிச்சிடணும். இப்போவே ஒரு குடியரசு தின வேண்டுகோளாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர் வச்சிருக்காருங்க ஐயா, என் படத்தில் சங்கத்துக்கள் இருந்தனால வந்து சேர்ந்தாங்க. அவரை மதிக்கிறேன். அவர் தொழில் செய்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. மது பிரிவு விழிப்புணர்வு சங்கம் ஏதோ வச்சுருக்காங்க. அதெல்லாம் மது ஒழிச்சிட்டா ஒழிஞ்சிட போகுது. அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை சொல்கிறவங்க வேண்டுகோள். ஆமாம், வேண்டுகோள் இங்கே வைக்கிறேன்.
இந்த நிமிஷம் வரைக்கும் இடங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட்டாவாக மாறுது, கட்டடங்களாக மாறுது. எது எப்படி இருந்துட்டாலும் சரி, தமிழக அரசு உடனடியாக பனைமரங்கள் தென்னைமரங்கள் எந்த அப்ரூவல் கொடுத்தாலும், வீடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு ஏக்கரில் 20 தென்னை மரம் 20 பனைமரம் நடணும்னு அமல்படுத்தணும், சட்டம் போடணும். தயவு செஞ்சு நாங்கள் வந்து அதை அமலுக்கு கொண்டு வருவோம். ஏன்னா மது ஒழித்த பிறகு 13 வருஷமாகும் பனைமரங்கள் பயன்பாட்டுக்கு வர. தென்னை மரம் 6 வருஷத்தில் வந்துடும். இந்த பாருங்கள், சுற்றி தென்னை மரம் 20 நான் வச்சது இன்றைக்கி 5 வருஷமாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் அது கல் வந்து கல்லுண்ணாண்மை சொல்லத்தான் செய்கிறாங்க அது. ஆனால் அது ஒரு உணவாக பார்க்கும் பட்சத்தில் அதை புட்டியில் அடைச்சி நல்லபடியாக பண்ணி அடிமையானவங்கள் அதை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். அயோத்தியில ராமர் கோயில் தொடங்கப்பட்டது கூட, கட்டி முடிக்கப்பட்டது கூட அரசியல் ஆன்மீக இல்லைன்னு விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது ராமராஜ்யம், என்னுடையது ராவண ராஜ்யம். ராவணன் இல்லாமல் ராமாயணம் முழுமை பெறாது. நாங்கள் கதாநாயகர்கள் என்றுமே, அது கதையோ இதிகாசமோ புராணமோ, நாங்கள் அதை மதிக்கிறோம். குசு குசு என்று பேசுவதை நிறுத்தவும். முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கார். அவர்களை நான் ராமராஜ்யத்தை, இந்த ராவண ராஜ்யம் வாழ்த்துகிறது. ஏன்னா இந்த ராவணன் 14 வருடங்கள் சீதா பிராட்டியை பத்திரமாக பாதுகாத்தவன். அதனால் இந்த இந்தியாவை பாதுகாக்க இனி ராவணன்கனால் முடியும். ராவணனும் ராமனும் சேரலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இதிகாசத்தில் சேர்ந்து தான் இருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திரக்கு பின்னாடி எத்தனை முஸ்லீம்கள் தலித்துகள் இருந்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் கோடிக்கணக்காக கொட்டி கொடுத்தவங்கெல்லாம் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அமித்ஷாவா யார்? அமீர் ஹம்சா. அதுக்கு முன்னாடி பார்க்க போனால் 1920களிலேயே நம்ம இதில் நினச்சி பாருங்கள், பஞ்சாபில் ஜாலியன்வாலா பாக். அப்போவே கூட சுபாஷ் சந்திர போஸ் சொன்னபடி அப்போவே சுதந்திரம் வாங்கியிருந்திருக்கலாம். ஆனால் காந்தியார் அதுக்கு கைதாகி பல வருடங்கள் நேரும் காந்தி செயலில் இருந்து அதை அனுபவித்து, ஏன்னா எல்லா வெள்ளைக்காரனுங்களும் போட்டில் அதை திருப்பி தாக்குனாங்க பாருங்கள். அந்த இதில் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சரித்திரம் நானும் படிச்சிருக்கேன். சுபாஷ் சந்திர போஸ் விட்டு போச்சு. நாங்கள் அடுத்த இதில் மேலே சேர்த்துருவோம். கட்சியின் லெட்டர் பேடில் இருக்குது. கண்டிப்பாக அவருடைய ஆக்கமும் ஊக்கமும் இருக்குது. காந்தியார் இல்லைன்னெல்லாம் சொல்கிறது அவருடைய தனிப்பட்ட சித்தாந்தம். ஆளுநர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை அதுதான். அதாவது நான் யாரையும் நியாயமாக தான் பேசுவேன். எதுக்கோ வேலையும் இல்லை, நிற்க நேரமும் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுநர் இங்கிட்டு போகிறார், அங்கிட்டு போகிறார், இங்கிட்டு 100 வண்டிகள், அங்கிட்டு 100 வண்டி, பெரிய போலீஸ்காரங்க, பெரிய இராணுவம், துணை இராணுவம். அங்கே போய் பார்த்தா 40 வருஷம் முன்னாடி நான் சென்னைக்கு வந்தப்போ நான் தனியாக போவேன். கவர்னர் பார்க்கணுன்னா நேராக போவோம். வருகை பதிவேட்டில் பேர் எழுதிட்டு உள்ளே கூப்பிட்டு போவாங்க. அழகாக சாலில் போட்டு பார்த்துட்டு வருவோம். தனி ஒருவனாக நடந்து போவோம். ஒரே ஒரு ஆள் வெளியே இருப்பான், உள்ளே 2 பேர் இருப்போம். இப்போ போய் பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் பவுண்டரி மாதிரி, அந்த பார்டர் மாதிரி அதை சுற்றி அடேங்கப்பா எத்தனை அந்த வைப்பாங்களே குறுக்கு, அதுக்கு பேர் என்ன? பேரிகேட். 100கணக்காக நிற்கிது. இங்கிட்டு 100 போலீஸ், அங்கிட்டு 100 போலீஸ். அவர் போகிறார். எதுக்கு போகிறார்? ஆளுநருக்கு வெளியே என்ன? சாமி கும்பிட போகிறார், ஷாப்பிங் போகிறார். அதுக்கு இந்த அரசியலே நாங்கள் இந்த டிடிஐ வேறு இருக்கோம். நாங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, இந்த பாதுகாப்பு படை, பூனைப்படை, எலிப்படை, பிளாக் இதெல்லாம் இருக்காது. எளிமையாக இருப்போம். வேணால் ஒரு ஆள் வேணால் கான்ஸ்டபிள் கூட வாங்க வச்சுக்கோங்க, பதிவு பண்ணுறதுக்கு அவ்வளோதான். ஒரே ஒத்த வண்டி போதும் எங்களுக்கு. தனியாக போவோம், ஒரு வண்டி வேணால் வரலாம் அமைச்சர் ஆகும் பட்சத்தில். அதனால் ஆளுநர் சொன்னது ஒரு தனிப்பட்ட ஒரு இதோட சொல்கிறாங்க. ஆளுநர் எந்த காலத்தில் நாங்கள் வந்தாலும் சரி, அவர் இருக்க வேண்டிய இடம் 650 ஏக்கர் பூமி, 6000 மான்கள், ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு மனுஷன். நான் 98லேயே போராடினேன். போராட்டமும் என் வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சது உங்களுக்கெல்லாம் தெரியும். சின்ன பசங்க நீங்கள் எத்தனை பேர் இருந்தீங்களோ தெரியாது. 35 பேர் கைதானே, சரிங்களா? கிரிக்கெட் விளையாடினேன் ஆளுநர் மாளிகை முன்னாடி. அப்போ வந்து பிவி இருந்தாங்க, பாத்திமா பிவி. திமுக அரசு என்னை இங்கேயே கைது பண்ணிருச்சு. கிரிக்கெட் ஆட போனோம். எதுக்காகன்னா ஒலிம்பிக்கில் அப்போ தகரம் கூட வாங்கலை. அங்கே வந்து 100 ஏக்கரில் ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க, கபடிக்கு இது கட்டுங்க, எல்லாம் கிரிக்கெட் இது கட்டுங்க, ஆடிட்டோரியம் கட்டுங்க, பயிற்சி கொடுங்கன்னு. இப்போது நடிகர் சங்கத்துக்கு நான் சொல்கிறது கட்டி ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி உலக தரத்துக்கு
பயிற்சி கொடுக்கணும் பசங்களுக்கு, புரியுதுங்களா? ஏழை 100 பேர் சாப்பிட்டுட்டு போன நடிகர்கள் தினமும் அங்கே அந்த மாதிரி கட்டுங்க அப்படின்னு தான் அந்த நடிகர் சங்கத்துக்கு நான் கோரிக்கை வச்சேன். சுபாஷ் சந்திர போஸ் இந்திய அசைக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர். அவர் எப்படி செத்தாருங்கிறத இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ராமர் கோவில் வந்து இஸ்லாமியர்கள் ரத்தத்துல தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பலரும் கருத்து சொல்றாங்க. உங்களுடைய இது எப்படி? அது ராஜ்ய பரண சூத்திரமையா. அது இப்போ பதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. இப்போ என்ன கேட்டீங்க? கேளுங்க ஐயா, சுருக்கமாக வாங்க. ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஆமாம் 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 ஐயா, ஒரு மன்சூர் அலிக்கானா எதையும் நான் வரவேற்க முடியாது. அது வந்து கடந்த கால தவறுகள். சுதந்திரத்துக்கு அப்புறம் எது எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கணும். அதுக்கு அடுத்து அங்கே எந்த விதமான கோயில்களும் இல்லை. அது நீதிமன்றமே சொல்லியிருக்கு, உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு, தீர்ப்புலையும் சொல்லியிருக்கு. அது ஆயிரக்கணக்கான மக்களை பழி வாங்கி ஏகப்பட்ட தவறுகள் பண்ணி அதில் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அவசியமே இல்லை. அந்த மாதிரி அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எளிதாக்கணும். பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கே நாக்பூரில் அந்த காலம் ஆர்எஸ்எஸ்காரங்க அந்த சாவர்கரோ யாரோ ஒருவர் வந்து இந்த தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பான், இந்த தான் இதாக இருப்பான் அப்படின்னு. ஏன்னா அப்போ வந்து முகல்ஸ்டேருந்து தான் இவங்க ஆட்சியை பறி கொடுத்தது. பெரிய நீண்ட கதை, நாள் கணக்காக பேச வேண்டியது நீங்கள் கேட்டது. அதனால தான் பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு. இப்போ மனிதனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? கல்லை வந்து நம்ம இந்து மக்கள் சகோதரர்கள் கல்லை தெய்வமாக மதித்து பூஜை செஞ்சு புனஸ்காரம் பண்ணி அதை வணங்குறோம். கல்லில் கடவுளை பார்க்குற நாம் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்க மனுஷன்லாம் நீங்கள் கடவுளை பாருங்கள். குழந்தைகள் தான் கடவுள், குழந்தையின் சிரிப்பே கடவுள். அதனால் சகோதரத்துவம், சமத்துவம், சோசியல் ஜஸ்டிஸ், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. தொடர்ந்து பிஜேபி மசூதிகளை இடிக்கிறதே அவங்களோட அரசியல் நிலைப்பாடு வச்சிருக்காங்க. இப்போ வாரணாசியில் உள்ள ஒரு மசூதியில் செவர் வந்து கோயிலுக்குள்ள இருக்கிறதா அதை கேஸ் போட்டிருக்காங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். இப்போது அவரவருக்கு ஈச் ஃபார் அதர், ஆல் ஃபார் ஈச், அதுதான். அதனால் இது மதங்களை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்குன்னா அது மக்கள் பார்த்துக்குவாங்க. நாங்கள் இப்போ தேர்தல்னு வந்துட்டனால களத்தில் இறங்குறோம். எல்லாத்தையும் ஒரே முறையில் சந்திப்போம். மக்கள்கிட்ட கலவரத்தை உண்டு பண்ணக்கூடாது. அதான் எங்கள் நோக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.